இந்தியன் பேங்க் நெட் பேங்கிங்ல நீங்க இந்த லாகின் ஃபார் நெட் பேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணது உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ண சொல்லும். இந்த யூசர் ஐடி பாத்தீங்கன்னா எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் போட்டிருப்பேன், இந்த ஐகான்ல இருக்கு பாருங்க. இதை பாத்தீங்கன்னா இதுல சொல்லிருக்கப்படி நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஈஸியா யூசர் ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிடலாம். இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு நீங்க கிரியேட் பண்ணிட்டு எப்படி லாகின் பண்றது, டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு எப்படி கிரியேட் பண்றது எல்லாமே இந்த வீடியோல சொல்லிருப்பேன். இந்த வீடியோ பார்த்து நீங்க யூசர் ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யூசர் ஐடியை இந்த இடத்துல என்ட்ரி பண்ண போதும் உங்களுடைய நம்பர்ஸை தான் என்ட்ரி பண்ணுவீங்க. அது என்ன நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன், பார்த்து ஃபாலோ பண்ணுங்க. அந்த நம்பரை நீங்க ஞாபகம் வச்சுக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால உங்களுக்கு உங்க விருப்பப்படி நீங்க நேமா மாத்திக்கிறதுக்கு எப்படி மாத்தணும் அப்படின்றது தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். உங்களுக்கு விருப்பமான நேம் உங்களுடைய பேரு இல்ல உங்க ஃபாதருடைய பேரு எந்த பேர் வேணாலும் நீங்க இந்த யூசர் நேம் செட் பண்ணிக்கலாம். அது எப்படி செட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா உங்களுக்கு பிடிச்ச நேம் நீங்க யூசர் ஐடியா வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி யூசர் ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பார்த்து கிரியேட் பண்ணிட்டு அந்த ஐடி எப்படி மாத்துறது அப்படின்னா நீங்க வச்சிருக்க ப்ரௌசர்ல கூகுள் ஓபன் பண்ணிருங்க. கூகுள் ஓபன் பண்ணிட்டு கூகுள்ல இந்தியன் பேங்க் நெட் பேங்கிங் லாகின் அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதும் இந்தியன் பேங்கோட அஃபிஷியல் வெப்சைட் ஓபன் ஆகும். வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.indianbank.net.in JSP அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே இருக்கு பாருங்க. இதை நீங்க கிளிக் பண்ணி லாகின் அப்படிங்கிற பேஜ் நீங்க உள்ள போகலாம். உள்ள போனது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவலா கார்பரேட்டான்னு சொல்லிட்டு ரெண்டு கேட்கும். உங்களுக்கு இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் உங்களோட சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னா இண்டிவிஜுவலை செலக்ட் பண்ணுங்க. இல்ல நீங்க உங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட் எது கம்பெனி அக்கௌண்ட் அப்படின்னா நீங்க அந்த கார்பரேட் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து சேவிங் அக்கௌண்ட் தான், அதனால இண்டிவிஜுவலை நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல யூசர் ஐடி அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண போது சிஃப்ட் நம்பர் கொடுத்து தான் கிரியேட் பண்ணிருப்பீங்க. அந்த சிஃப்ட் நம்பர் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணுங்க. இப்ப பாருங்க என்னுடைய சிஃப்ட் நம்பரை நான் இடத்துல என்ட்ரி பண்ணிட்டேன். என்ட்ரி பண்ணிட்டு கேப்சா என்ன கேக்குறாங்கன்னா 20+3 என்னன்னு கேட்டிருக்காங்க. 23 அப்படிங்கிற கேப்சாவை என்ட்ரி பண்ணிட்டு கீழே பாருங்க அடுத்து ப்ரொசீட் அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த ப்ரொசீட் அப்படிங்கறத நான் கிளிக் பண்றேன். ப்ரொசீட் அப்படின்னு கிளிக் பண்ணதுமே யூசர் ஐடி அதே இடத்துல அப்படியே இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்பாங்க. இந்த பாஸ்வேர்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது நம்ம கொடுத்துருக்க பாஸ்வேர்டு தான் அந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும். இந்த பாஸ்வேர்டை கரெக்டாக என்ட்ரி பண்ணிட்டு இந்த இடத்துல லாகின் அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த லாகின் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. நானும் கிளிக் பண்றேன். இப்போ பாருங்க லாகின் கொடுத்ததுமே என்னுடைய இன்டர்நெட் பேங்கிங் லாகின் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இது எப்படி லாகின் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ சொல்லியிருக்கேன், பார்த்து அதே மாதிரி கிரியேட் பண்ணி லாகின் பண்ணிருங்க. இப்போ லாகின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ட்ரி பண்ண பாத்தீங்கன்னா லாகின் ஐடி அப்படிங்கிற இடத்துல ஷிஃப்ட் நம்பர் ஐடி, அந்த ஐடி நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாதுங்கிறதுனால நம்ம இப்போ அந்த ஐடியை மாத்த போறோம். ஒரு முக்கியமான விஷயம் அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஐடியை நீங்க ஒன் டைம் தான் மாத்த முடியும். ஓகேங்களா, அதனால நீங்க ஒன் டைம் கொடுக்க போது நல்ல பேரா சூஸ் பண்ணி கொடுங்க. ஸ்பெல்லிங் கரெக்டா இருக்குதான்னு பாத்துக்கோங்க. ஓகேயா, நல்ல பேரா சூஸ் பண்ணிட்டு ஸ்பெல்லிங் சூஸ் பண்ணிட்டு 1-2 தடவை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா இது நீங்க ஒரு டைம் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப மாத்த முடியாது. இப்போ இந்த லாகின் பேஜ் வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சிஃப்ட் நம்பரை மாத்துறதுக்கு ரைட் சைடு மேல பாருங்க இந்த இடத்துல ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த ரெட் கலர்ல மார்க் பண்ணி காட்டுறேன்ல ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த ப்ரொஃபைல் அப்படிங்கறத நீங்க கிளிக் பண்ணுங்க. ப்ரொஃபைல் அப்படிங்கறத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் இந்த பேஜ். இந்த பேஜ்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் சைடு பாருங்க மை ப்ரொஃபைல் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுல ஃபர்ஸ்டே பாருங்க ஆப்ஷன் அப்படின்னு இருக்கு பாருங்க. மை ப்ரொஃபைல் கீழே அந்த ஆப்ஷன் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணது பாருங்க உங்களுக்கு கீழே எடிட் ப்ரொஃபைல் அப்படின்னு வந்துருச்சு பாருங்க. இந்த எடிட் ப்ரொஃபைல் அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா கிளிக் பண்ணுங்க. இப்ப நானும் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க என்ன வருதுன்னு. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் டு அப்டேட் இருக்குது. சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய டீடைல்ஸ், உங்களுடைய ப்ரொஃபைல், அதாவது டேட் ஆஃப் பர்த், இமெயில் ஐடி, போன் நம்பர் என்ன கொடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஜ்ல நீங்க செக் பண்ணலாம். இப்ப நம்ம எதுக்கு இந்த பேஜுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல ப்ரிஃபர்டு நேம் அப்படின்னு இருக்கு பாருங்க. இதுதான் சிஃப்ட் நம்பர். இந்த இடத்துல என்ன நேம் இருக்குதோ அதுதான் நம்மளுடைய லாகின் ஐடி. இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்பர், நம்ம லாகின் பண்ண போது யூசர் ஐடியா என்ன நம்பர் கொடுத்தோமோ அந்த நம்பர் இந்த இடத்துல ஐடியா இருக்குது. ஓகேங்களா, இதைத்தான் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். சேஞ்ச் பண்ணிட்டோம், எந்த நேம் நம்ம கொடுத்தோமோ அது இனிமே நம்மளுடைய லாகின் ஐடியா மாறிடும். ப்ரொஃபைல்ல இந்த இடத்துல ப்ரிஃபர்ட் நேம்ங்கிற இடத்துல உங்களுக்கு அந்த நேம் மாறிடும். ஓகேயா, இதுதான் எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணுங்க, இப்ப ஃபர்ஸ்ட் இந்த சைடுல அப்டேட் அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த அப்டேட் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. இந்த ப்ரிஃபர்ட் நேம்க்கு நேரா சிஃப்ட் நம்பர் இருக்கும். சிஃப்ட் நம்பருக்கு நேரா இந்த அப்டேட் அப்படிங்கிறது இருக்கும். சோ இந்த அப்டேட் அப்படிங்கறத நீங்க கிளிக் பண்ணுங்க. அப்டேட் அப்படிங்கறத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு இந்த பேஜ்ல ப்ரிஃபர்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஃப்ட் நம்பர் வந்துரும். அடுத்து மெசேஜ் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். அடுத்து லாகின் பாஸ்வேர்டு அப்படிங்கிற பாக்ஸ் இருக்கும். இப்போ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ப்ரிஃபர்ட் நேம் அப்படிங்கிற இடத்துல நம்பர் இருக்குல்ல, இந்த இடத்துல நீங்க மவுஸை வச்சு கிளிக் பண்ணி இந்த ப்ரிஃபர்ட் நேம் அப்படிங்கறத நீங்க அழிக்க
அழிக்கலாம். ஓகேயா, பேக் ஸ்பேஸ் என்ட்ரி பண்ணீங்கன்னா இது அழிக்கும். இல்ல டெலிட்டுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு டெலிட் அப்படிங்கறத கொடுத்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் டெலிட் ஆயிரும். இப்போ பாருங்க, நான் அழிச்சிட்டேன் ப்ரிஃபர்ட் நேம்ல இருந்த நம்பரை. இப்போ எனக்கு பிடிச்சி நான் ஈஸியா ஞாபகம் வச்சிருக்கக்கூடிய பெயரை நான் அந்த இடத்துல என்ட்ரி பண்ண போறேன். நீங்களும் என்ட்ரி பண்ணுங்க. பாத்தீங்கன்னா எனக்கு ப்ரிஃபர்டான நேம் எது எனக்கு ஈஸியா ஞாபகம் இருக்கும் அந்த நேமை நான் அந்த இடத்துல என்ட்ரி பண்ணிட்டேன். என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க, மேல ப்ரிஃபர்ட் நேம்ங்கிற இடத்துல நான் என்ட்ரி பண்ண நேம் இருக்கு. அடுத்து மெசேஜ் அப்படிங்கிற இடத்துல நீங்க எதுவும் என்ட்ரி பண்ண வேணாம். ஓகேயா, அப்படி பாருங்க லாகின் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த லாகின் பாஸ்வேர்டில் நீங்க லாகின் பண்ண போது என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த லாகின் பாஸ்வேர்டு இந்த இடத்துல என்ட்ரி பண்ணுங்க. லாகின் பாஸ்வேர்டு அப்படிங்கறத என்ட்ரி பண்ணிட்டு கீழே இந்த ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துடும் உங்களுக்கு. ஸோ லாகின் பாஸ்வேர்டை கரெக்டா என்ட்ரி பண்ணிட்டு இந்த சப்மிட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது பாருங்க, மேல ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்துருச்சு. அந்த மெசேஜ்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல பாருங்க, யூசர் ஐடி சேஞ்ச்டு சக்சஸ்ஃபுல்லி, கைண்ட்லி லாகின் அகைன் வித் சேஞ்ச்டு யூசர் ஐடி அப்படின்னு போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா யூசர் ஐடி சக்சஸ்ஃபுல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. நீங்க திரும்ப லாகின் பண்ண போதும் நீங்க என்ன நேம சேஞ்ச் பண்ணீங்களோ அந்த நேம யூசர் ஐடியா கொடுத்து லாகின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்ப சக்சஸ்ஃபுல்லா சேஞ்ச் ஆனனால நான் திரும்ப லாகின் பண்ண போதும் நீங்க அந்த சிஃப்ட் நம்பர்னு ஒரு நம்பர் கொடுத்து லாகின் பண்ணோம்ல, அந்த நம்பர் கொடுக்க வேணாம். இப்ப நான் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு பேர் கொடுத்துடல, அந்த பெயரை கொடுத்து லாகின் பண்ணலாம். நான் இப்ப செக் பண்ற பாருங்க அது லாகின் ஆகுதான்னு. நான் ஓகே கொடுத்ததும் அந்த பேஜ் ஆட்டோமேட்டிக்கா லாக் அவுட் ஆயிடுச்சு. லாக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் நான் திரும்ப லாகின் பண்றேன். திரும்ப இன்டர்நெட் பேங்கிங் லாகின் பேஜுக்கு வந்துட்டு இந்த யூசர் ஐடி அப்படிங்கிற இடத்துல நான் வந்து செட் பண்ண அந்த நேமை என்ட்ரி பண்ணிட்டேன். கீழே அந்த கேப்சாவை என்ட்ரி பண்ணிட்டு இப்போ ப்ரொசீட் அப்படிங்கறத கிளிக் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்குது. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா பாஸ்வேர்டை என்ட்ரி பண்ண போறேன். லாகின் பாஸ்வேர்டை என்ட்ரி பண்ணிட்டு இப்போ பாருங்க இந்த லாகின் அப்படிங்கிறது இருக்குல்ல, இதை நான் கிளிக் பண்ணி லாகின் பண்றேன். இப்போ பாருங்க இன்டர்நெட் பேங்கிங் லாகின் ஆயிடுச்சு. ஓகேயா, இதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு எப்படி மாத்துறது, லாகின் பாஸ்வேர்டு எப்படி மாத்துறது, டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ் எப்படி டவுன்லோட் பண்றது, பெனிஃபிஷரி ஆட் பண்ணி எப்படி ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது, கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இதில் எப்படி அப்ளை பண்றது, பிளாக் பண்றது, இந்த மாதிரி டீட்டெயிலாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் தெளிவாக போட்டிருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தேவையான வீடியோ இதுல இல்லைனாலும் கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை ரெடி பண்ணி கண்டிப்பா அப்லோட் பண்றேன். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இங்க ஒன் மோர் லிங்க்னு இருக்குன்னு பாருங்க. இந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வரும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ஆன்லைன்ல எது பண்ணி வேணும், ஆன்லைன் சர்வீஸ், ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, இந்த மாதிரி எந்த சர்வீஸ் உங்களுக்கு பண்ணி வேணும்னாலும் நான் அப்ளை பண்ணி தரேன். என்ன நீங்க தாராளமா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு அந்த மாதிரி நான் எடுத்து கொடுத்துருக்கேன். நீங்க ஒவ்வொரு வீடியோ கமெண்ட்ல நீங்க செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிடைச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம சேனல்ல தொடர்ந்து ஆன்லைன் சர்வீஸுக்கான வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம். நம்ம வீடியோஸ் பாத்தீங்கன்னா ஷார்ட்டா தெளிவா இருக்கும், எல்லாமே ஒர்க் ஆகும். ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வீடியோஸ் அப்லோடே பண்ணுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க வந்து உள்ள வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கான வீடியோ இல்லைன்னா கூட நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் வீடியோ எடுத்து நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். இதுல பாருங்க உங்களுக்கு ஓட்டர் ஐடி அப்ளை பண்றது, பேன் கார்டு அப்ளை பண்றது, அதை ரினிவல் பண்றது, ரீபிரிண்ட் பண்றது, தமிழ் ஃபாண்ட், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பத்தி, மொபைல் பத்தி, நெட் பேங்கிங் பத்தி எல்லா பேங்கோடது, ஆன்லைன் பட்டா, சிட்டா, லேண்ட் விவரங்கள், இந்த மாதிரி இன்ச் பை இன்ச் அவங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸுமே நான் தொடர்ந்து நான் போட்டுட்டு இருக்கிறேன். நம்ம சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட் அப்படி நீங்க செக் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு ஒவ்வொரு தலைப்புலையும் தனித்தனியா வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். நீங்க இதுல கூட ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க ஒவ்வொரு வீடியோ கீழேயும் டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஷார்ட்டா சூப்பரான ஒர்க்கிங் வீடியோஸ் பார்க்கணும் தமிழ்ல அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.